முறையா? உங்கள் ஆட்சியிலா? நம் நாட்டிலே முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பதே இல்லை. எந்த நாட்டை சேர்ந்தவன் பெயர் என்ன? இதே நாட்டை சேர்ந்தவன், ஏழு இடத்தில் பிறந்தவன். என்னுடைய பெயர் கதிரவன். குறை என்று வந்து என்ன குறை? உன்னுடைய ஆட்சியில் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு அப்படி இருக்கும் போது என்னுடைய தங்கை ஒருவரால் கெடுக்கப்பட்டவன். சத்தியமா நான் கிடையாதுங்க. இல்லடா கிடையாதுப்பா. அப்ப நம்ம 3 பேரும் மன்னர் தான் கடிச்சிருக்கணும். மன்னர் வயசு அவரோட கொடுக்குறவரு செய்ய மாட்டாங்க. ஐயா, யாரா இருந்தாலும் தண்டனை கொடுப்பீங்க. யாராக இருக்கட்டும், அரசராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும், நான் பெற்ற மகனாக இருந்தாலும் சரி, தண்டனை என்பது ஒன்றுதான், நீதி என்பது ஒன்றுதான். அதில் மாற்றமே கிடையாது. தாராளமாக சொல்லலாம். யார் தெரியுமா? இந்நாட்டு இளவரசன் உடைய மகன் முத்தரசன். இளவரசர் யார்? அயல்நாடு பட்டப்படிப்பை முடித்து தாயகம் திரும்பியிருக்கிறார். மற்ற பெண்களை பார்த்தால் தாயாகவும் தமக்கையாகவும் எண்ணக்கூடியார். அவர் உன் தங்கை இருக்கிறார். தளபதிகளே, யார் நீ? எங்கிருந்து வந்தவன்? 7000 மைல்கள் இத்தாலி நாட்டை களப்பத்திரவர் சம்பதான உனக்கு நான் இந்த முல்லை நாட்டில பார்ப்பனை தளபதி பண்ணி கொடுத்தேன். நீ பேசுற? நீ சரிவரமாக பார்த்திருந்தால் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க முடியுமா? நான் கல்லை புள்ளியம் மறிப்பது எது? செருப்பு. நான் காலால் இடு வேலையை கரத்தால் செய்யக்கூடியவன். என் கால் செருப்புக்கு சமமானவன். நீ பேசுற? போயா சாட்சி இருக்கின்றதா? என் தங்கையா சாட்சி. அப்படியா? அப்படியே கூப்பிடுங்கள் முத்துவர்மனை. இளவரசர் வருகிறார். அப்படியே நான் எலெக்ஷன்ல நின்னாலும் எல்லா ஓட்டு எனக்கு தான்டா. எல்லா ஓட்டு உங்களுக்கு தானா? அப்படின்னா என் ஓட்டு உங்களுக்கு தான். செல்லாத ஓட்டு எனக்கு. அப்ப செல்லாத ஓட்டு உங்களுக்கு. அடையா, நான் மட்டும் எலெக்ஷன்ல நின்னேன். அண்ணா போஸ்ட்ல வரும்டா. யாரு நீ? இந்த ஊர்ல நீ எலெக்ஷன்ல நின்னு அண்ணா போஸ்ட்லயா வருவேன்? அண்ணா போஸ்ட்ல வர மாட்டேப்பா. அண்ணா போஸ்ட்ல தான் வருவேன். அண்ணா போஸ்ட்ல. நான் மட்டும் நான் சொல்றது நீ வாரி பின்னாடி கடை சரியா? நகரே வந்து வரப்பா. இதோ இருக்கும் கண்ணு எங்கேயாவது நீ பார்த்தது உண்டா? ஏய் எந்த பொண்ணு பொண்ணு எங்க பாக்குறியா? டேய் அப்பா யாரு பாய்வே? யாரு தெரியாத அந்த பெண்ணை கற்பனை கெடுத்துக்கற. நீ நம்ம ஐயா தாய் மீது ஆணைக்கு கூறுகின்றேன். தாய் நாட்டின் மீது ஆணைக்கு கூறுகின்றேன். உங்கள் மீது ஆணைக்கு கூறுகின்றேன். ஏன் இதோ அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் மீது ஆணைக்கு சொல்றமா? சத்தியமான அவரை பார்த்த கிடையாது. கற்பனை கெடுத்து கிடையாதுப்பா. என்னடா இது குழப்பமா இருக்கு? என் மகன் அந்த பெண்ணின் கற்பை கெடுக்க உரைக்கின்றான். அந்த பெண்ணை உன் மகன்தான் என் கற்பை கெடுக்க உரைக்கின்றான். குழப்பமா இருக்கு. விளக்கம் தெரியவில்லை. அதுக்கு தான் ஒரு விசாரணை ஒண்ணு வைக்கணும். விசாரணை என்றால்? ஆமா, இப்ப இது நீதிமன்றம். ஆமா, இப்ப நான் ஒரு வழக்கறிஞர். நான் வாதாடுறேன். யார் பக்கம்? டேய், யார் பக்கம் வாதாட போற? இளவரசர் பக்கம். போன் நம்பர் மட்டும் சொல்லு. என்னத்துக்கு? அக்கவுண்ட்ல அனுப்பிச்சு விடுறேன் பண்ணிட்டேன். யார் நீ? கூகுள் பே அக்கவுண்ட்ல பணம் அனுப்புறேன். போன் பே. ஆன்ஸுக்கு வாங்கின 40 ரூபாயே கூட 4 அக்கவுண்ட்ல பணம் அனுப்புறேன். பத்தியா அவன் தூக்கமே தெரிஞ்சு போச்சு. உத்தரவிடுங்க. பர்மிஷன் கிராண்டட். கிரைண்டரா மிக்ஸியா? மிக்ஸி இல்ல கிரைண்டர். டேய் கிரைண்டர். கிரைண்டரா? இளவரசி உள்ள நில்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. சத்தியம் 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 சத்தியம். ஆமா, நேற்று குளக்கரைக்கு சென்றிருக்கிறாய். அந்த பெண்ணை கதற கற்பித்திருக்கிறாய். இல்லைன்னு சொல்லடா. இல்லைன்னு சொல்லலாம். அந்த பெண்ணை நான் குறுக்க விசாரணை இருந்துகிட்டு நான் சொல்வதெல்லாம் உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. சத்தியம் 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 சத்தியம். நீ யாரு? எங்க இருந்து வர? ஊர் என்ன பேரு? இதே நாட்டை சேர்ந்தவள். கேமிக்குளத்தில் பிறந்தவள். தாய் தந்தை இல்லாத அனாதை. என் பெயர் கனிமொழி. ஏழைக்கு எங்கம்மா காலங்கதி போ.
என்ன நீதிக்கு எங்க கிடைக்க போகுது? ஏழைக்கெல்லாம் கிடையாது, பணக்காரனுக்கு தான் கிடைக்குது. ஆமா, நான் எதுக்கு வைக்கல உங்க விஷயம் நான் பண்ணி பேசணும். ஆமா, நேற்று எங்கு சென்றாய்? குளக்கரைக்கு. எதற்காக சென்றாய்? தண்ணீர் கொண்டு வர. தண்ணி எடுப்பதற்காக சென்றிருக்கிறாய். ஆமா. அங்க என்ன நடந்தது? தண்ணீர் கொண்டு வர நேரத்தில் கிண்டாட்டி இளவரசி நீ வழிமறித்து என் கற்பையை கெடுத்து விட்டாருங்க. நோட்டீஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர். உனது கற்பை அவர் கெடுத்ததாகவே இருக்கட்டும். உன் கற்பை அவர் கெடுத்திருந்தால் தலைமுடி கலை காணும், கலைந்து விட்டது. ஜாய்க்கு காணும், என்ன உள்ள உடம்பு தீ காணும். பின் எப்படி உன்னை அவர் கெடுத்திருப்பார்? நோட்டீஸ் த பாயிண்ட் யுவர் ஆனர். உன்னை அவர் கெடுத்ததாகவே இருக்கட்டும். உன்னை கை வைத்து கெடுத்தாரா இல்லை கால் வைத்து கெடுத்தாரா இல்லை உடல் மொழி வைத்து கெடுத்தாரா? ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கறிஞரா நான் வாதாடுகிறேன். ஒரு பொண்ணு தட்டி எடுத்து தலைமையில் அடிக்கிறா, நீ செக்காக நிக்கிற, நீ நீதிபதியா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சிரிப்பி அங்க ஒரு நீதிமன்றத்துல கற்பே எழுந்துட்டு இருக்கிற சிரிக்கலீங்க. என்ன பண்ண பின்னியா? அவர் யாரு? எங்க அண்ணன். சேப்பு நோக்கு மாதிரி அந்த பெண்ணுக்கு நீ யார்? எங்களுக்கு ஒரு சந்தேகங்க. எங்களுக்கு குறுக்கு விசாரணை செய்கிறீர்களே, முதல்ல நீங்க யாருங்க? அவர் மஞ்சா போட்ட சுச்சி மாத்தி மாத்தி போறதுக்கு போய் சுத்தி போடுறான்னா என்ன என்ன உடைய? பாவாடை. பாவாடை. அது லா படிச்சவங்களுக்கு எல்லாம் கோர்ட்டு கொடுத்தாங்க. முன்ன லா படிச்சவங்களுக்கு கோர்ட் கொடுத்தாங்க. ஆமா, இப்ப நான் லோ படிச்சுக்கிறேன், அதனால எனக்கு பாவாடை சட்டை. நல்ல நீதிமன்றம், நல்ல வழக்கறிஞர். பாப்பா நில்லுப்பா. அந்த பெண் உடன் பிறந்த தங்கை, நீ உடன் பிறந்த அண்ணன். இந்த சாட்சி செல்லாது. நேற்று தின பெண்ணான குளக்கரைக்கு சென்றிருக்கிறார். அங்கு யாரோ இரு வாலிபர்கள் இந்த பெண்ணுடைய கற்பை சூறையாடி விட்டார்கள். அந்த சமயம் பார்த்து இந்நாட்டு இளவரசன் அந்த வழியாக வந்திருக்கிறார். ஓ, இவர் மீது வழியை போட்டால் இந்த அரண்மனை நாம் ஆளலாம் என்று அண்ணன் தங்க இருவரும் இங்க திட்டமிட்டு வந்திருக்கிறார்கள். என்னங்க இவ்வளவு தூரம் MA BL BA BL வக்கீல் வாதாடிய நம்ம விளக்க தெரியலையாடா? ஆமா, கஷ்டமா இருக்கு. இது நீதிமன்றமா இல்லை நீதிமன்றமா? ஏண்டா இதற்கு இவ்வளவு நேரமா விளக்கம் தெரியவில்லையாடா? குழப்பமா இருக்கு. எனது கட்சிக்காரரை விசாரிக்கும் பொழுது எதிர்கட்சி வக்கீல் அளவு திசை திரும்ப பார்க்கிறார். ஆகையால் இந்த வழக்கை வருகின்ற 35ஆம் தேதி ஒத்தி வைக்கிறது. எந்த காலன்ற வந்து பேசி 7 31 அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 2 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 5 அதுக்கப்புறம் 6 அதுக்கப்புறம் 30 ஒரு 37 சரியா போச்சு. 30 ஒரு 7 தாழுத மூஞ்சாவணி பெட்டியா நல்லா. ஐயா, இந்த குழப்ப தெளிவன் வந்தா ஒரு பாடல் பாடட்டுமா? ஒரு பாடல் 1000 பாடல் பாடுற. உண்மை தெரியும், உண்மை தெரியும். இப்ப பாருங்க, சாரி சத்தியமா அது நீ சுதியோட பாடுவ, நான் சுதி இல்லாம பாடுறேன். அதால நீ பாடுங்க. ஆமா, அந்த சாமி சத்தியமா நான் உன்னை பார்த்தேன். எப்ப கேட்டாலும் மகன் என்று சொல்வதற்கு வேதனைப்படுத்த வெட்கப்படுகிறேன். பொழுது புலம்பொன் வீட்டை விட்டு சென்று காடு களவெடுத்து வேறு மண்ணிலே சொட்ட பாடுபடுற பாட்டாளி கதிரவன் மறந்த பின் கால் சலிக்க நடந்து வந்து வெத்த கஞ்ச வறுமையில் வாடி மனைவி மக்களை குடித்து பசியார கூட்டத்திற்கு ஏழை பெண்ணின் கற்பிணி கருத்து விட்டாய். டேய், நீதி தவறாத முல்லை நாட்டிலே நீதி அழித்து விட்டான் எனது மகன் முத்துவர்மன். ஒரு பசுவின் கன்றுக்காக பெற்ற மகனை தேர்காலிட்டு கொன்றான் மனுவேல் சோழன். ஒரு புறாவிற்காக சதை எடுத்து கொடுத்தா சிப்பி சக்கரவர்த்தி. முல்லை முள்ளாட்டால் எடுக்க வேண்டும், வைரத்தை வைரத்தால் தான் இருக்க வேண்டும். ஏண்டா கழுகு
எப்படி இருந்தால் அந்த பையன் நன்றாக வளரும். இது கையை கற்றுத்தந்த பாடம் எட்டப்பன் கதை என் நெஞ்சை இப்ப தொட்டது. இவன் கொட்டத்தை அடக்க காலை சூரியன் உதயமாதற்கு முன்னதாக மகன் என்று பாராமல் இவனுக்கு தூக்கு தண்டனை வழங்குகிறேன். அவர் யார்? ஒரு நாட்டு இளவரசர், நாடாள பிறந்தவர். அவர் வாழ பிறந்தவர். அவர் வாழட்டுங்க. கற்பை இந்த பாவில உயிரோட வாழக்கூடாதுங்க. ஐயா, அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்து விட்டா நான் இழந்த கருப்பு எனக்கு மீண்டும் வரப்போகுதாங்க. பார்த்தாயடா முத்துவர்மா, உனக்காக இந்த பெண் உயிரப்படம் தயங்கலடா. இவ்வளவா எனக்கு சும்மா இருயா. இவ்வளவா பெண்மணி, இவ்வளவு எனக்கு மருமகளாக வர வேண்டும். இவள் எப்பேற்பட்டவள்? யமனே வந்த சாவதி நாட்ட பிறந்தவோ பெண் குழந்தை பொன் விளக்காய் என்று வானிலே ஒளிவிட்டுக் கொண்டிருக்க அறுத்து அவதரித்த மண்ணு. அந்த மூட்டுகளை குழந்தைகளாக்கி தொட்டியில போட்டு தாளாட்டிய அனுசைய பிறந்த பூமி. சூரியனை உதிக்கம் செய்தான் நலாயினி. ஒரு கற்புடைய கணவருக்காக மதுரையை கண்ணீரால் இருந்தால் கண்ணகி. அந்த வம்சத்தை இவ்வளவா எங்க மருமகளாக வர வேண்டும். தீர்ப்பை மாற்றி அமைக்க போகிறேன். உங்கள் இருவர் கத்திரப்பட கட்டாத்தாலிய கட்டாத்தாலிய மணமக்கள் மணமக்கள் மணமக்கள். என்ன நடக்குதுன்னா இங்க ராமகிருஷ்ணபுரத்துல மேடமால நாடகம் நடக்குதுமா? நீ சொல்லிதான் தெரியுமா ராமகிருஷ்ணா மேடம் மேல நாடகம் நடக்குது. குழந்தை கேக்குது, விளக்கத்தை சொல்றேன். அண்ணா என்னென்ன இதெல்லாம் தெரியமா? இதான் டீப் லைட், இது போக்கஸ், இது கோயில் மேல தொங்குது பாரு, அது சீரியல் லைட்டுமா? இது போக்கஸ், இது டீப் லைட், சீரியல் டேய் இதெல்லாம் எனக்கு கண்ணு தெரியாதா? குழந்தை கேக்குது, அதுக்கு சொல்றேன். அண்ணா உங்களுக்கு என்னத்தான் ஆச்சு? அண்ணனுக்கு 4 தான சீர்வதி ஆச்சு. யார் சொன்னா? குண்டு சொன்ன பின்னாடி தங்கச்சி அண்ணா, எனக்கு விருப்பமில்ல திருமணம் நடக்குதுமா? என்னது உங்களுக்கு விருப்பல திருமணம் நடக்குதா? ஒரு புறமா இருங்க. அப்பா என்னம்மா? எதுக்கு அங்க விருப்பல திருமணத்தை செய்றீங்க? இந்த திருமண விருப்பத்தோடு தான் நடக்கிறது. ஒரு ஏழை பெண்ணின் கற்பை அவன் கெடுத்துட்டான். அதனால தான் திருமணம் ஏற்பாடு செய்துட்டேன். அப்பா போதும் நிறுத்துங்க அப்பா. எங்க அண்ணன் எப்பேற்பட்டவன், படிச்சவன், பண்புள்ளவன், பல நாடகம் சுத்தி பார்த்தவன்ப்பா. அப்படியே எங்க அண்ணன் பெண்ணுடைய கற்பை கெடுத்திருந்தாலும் 5-10 கொடுத்து துரத்துங்க. எங்காச்சும் போயிட்டு எழுமப்பட்ட நான் இங்க என்னது 5-10 கொடுத்துங்க, நாட்டை விட்டு துரத்துங்க, ஏழ்மையான பொண்ணு எங்கனா பைசுன்னு சொல்றேன். ஆமாண்டா. இப்படி செய்தானே எப்படிடா? 5-10 கூட மேல 1 ரூபாய் போட்டு உன் கற்பை நாங்க யாரு? என் நாட்டு இளவரசி. நீ யாரு? வேலைக்காரன். நீ போய் அவங்க கற்பை கெடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. உன்னை கேவலமா சொன்னா யாரு நீ? வேலைக்காரன் நாய். நாய். நக்கற நாய்க்கு செக்குக்கும் சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. தெரியாது. ஏன்னா அதுக்கு தேவை வெறும் எண்ணெய் பசப்பு தான். அது சிவலிங்கத்து மேல இருந்தாலும் நக்கும், செக்குல இருந்தாலும் நக்கும். அந்த மாரி நாய் நீ இளவரசிக்கு கற்பழிக்க முடியுமாடா? அடாடா, ஒரு சட்டம் மற்றவங்க ஒரு சட்டமா? ஆமாண்டா. அப்பா திருமணம் செய்யறதுக்கு வேண்டாப்பா. இது நீதிமன்றம். ஒரு பெண்ணு தன்னை தங்க வரலாமா? இங்க நீ வரலாமான்னு கேட்கிறேன். மடையா ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். இதான் கோர்ட்டு தீர்ப்பு. எவனா மரம் இருக்குதா பாரு, போய் உட்காந்து கோட்டானா. டேய் கோட்டார் அவர்களே, ஐயா சீதபதி அவர்களே, ஐயா நீதிபதி அவர்களே, நீதிபதி அவர்களே, ஒரு ஏழப்பட்ட பெண் வந்து நீதிமன்றத்துல நீதி கேட்டிருக்கிறாங்கன்னா நீங்க ஆளுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே, நீதிமன்றமா இல்ல குறை தீர்க்கும் மன்றமா, நீதிமன்றமா அல்லது குறை தீர்க்கும் மன்றமா? திருவண்ணாமலை மாவட்ட கலெக்டர் முருகேஷ் இருக்கிறாரு, மண்டே பிடிச்சு போய் கொடுப்போம். அங்க போயிட்டு போற ராணிப்பேட்டை மாவட்டம் வளர்மதி அம்மன் போயிட்டு போறேன். படுபாவி படுபாவி. கட்டாத்தாலிய மணமக்கள் 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 மணமக்கள்.
வந்தாண்டா